ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த போட்டி. ஸோ டிஎன்பிசி வெர்சஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி இவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு எந்த மாதிரி இருக்குது. ஸோ டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பிகள் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிசிக்குள்ள இன்வால்மெண்ட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. முதல்ல யாரும் பயப்பட்டுக்க வேணாம், சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களால் நமக்கு பிரச்சனை வந்துடுமோ, இல்லை எஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்கள் நமக்கு பிரச்சனை வந்துடுமோன்ற நினைக்க வேணாம். ஃபஸ்ட்டு 2 எக்ஸாமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேரியேஷன் என்ன, சிமிலரான ஒரே மாதிரியான சில விஷயங்கள் என்னென்னன்றதை பற்றி பார்த்துட்டு கடைசியாக எந்த மாதிரி படித்து அப்படி வேலை கிடைக்குன்றதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இப்போ டிஎன்பிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ இவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறமா எக்ஸாம் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஏப்ரல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூலை 13ன்னு கொடுத்துட்டு 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி தான் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்கமெண்ட் போர்டில் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அதே மாதிரி ஏப்ரலில் வந்து இருந்தது. எக்ஸாம் டேட் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே எக்ஸாம் சொல்லிட்டாங்க. அதுவும் ஜூன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. சரி, வாட் எவர் இட் இஸ், 2க்குமே நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, 2க்குமே டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் விட்டாச்சு. அதனால் 2 பேருமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ வருஷம் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நிறைய எப்படி ஃபில்லப் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தலாம். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் அப் டு 7 லட்சம் பேர் குரூப் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறதும், குரூப் 2, குரூப் 2A பொறுத்தவரை 7 முதல் 10 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறதும், குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 15 முதல் 21 லட்சம் வரை அப்ளிகேஷன் போடுறதும் இப்போ இந்த நடைமுறையில் வழக்கமாகிடுச்சு. காரணம் வேலை வாய்ப்பின்மை. அதேமாதிரி நிறைய கிராஜுவேஷன்ஸ் நிறைய வெளியே வராங்க. அடுத்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் பிசி பொறுத்த வரைக்கும் 7 முதல் 10 லட்சம் பேர் விண்ணப்பம் போடுவதும், எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 10 முதல் 15 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுவதும் வழக்கமாக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் டிஎன்பிசியும் உள்ளே வர்றதுனால கூடுதலாக 5 முதல் 10 லட்சம் பேர் டிஎன்பிசி ஆளுங்க உள்ளுக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் போடுறதுனால ஓவராலாக 20 லட்சம் பேர் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ போஸ்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறதுனால நார்மல் அப்ளிகண்ட்டை விட அதிகமான அளவில் தான் அப்ளிகேஷன்ஸ் இங்கே வரப்போகுது. இதனால் பயப்பட்டுக்க வேணாம், பதட்டப்பட வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஆரில் எஸ்ஐ கேட்கலாம், தாலுக்கில் எஸ்ஐ கேட்கலாம், டெக்னிக்கல் எஸ்ஐ கேட்கலாம், ஃபிங்கர் பிரிண்டில் எஸ்ஐ கேட்கலாம், ஸ்டேஷன் ஆஃபீஸில் எஸ்ஐ கேட்கலாம். வாட் எவர் இட் இஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எஸ்ஐ லெவலில் எக்ஸாமை ஒழிய உங்களுக்கு எக்காரணத்தை கூட்டம் இன்ஸ்பெக்டர் இதுக்கு வந்து டைரக்ட் எக்ஸாம் கிடையாது, சரிங்களா. அதனால் எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொமோஷன் மூலிமா போவீங்க அல்லது எக்ஸாம் எழுதி தான் உள்ளே போவீங்க. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, இப்போ 2 பேருக்கும் உள்ள சிமிலரான இந்த ஒரு விஷயம் இருக்குது. எஸ்ஐ எக்ஸாம் அண்டு குரூப் 4 எக்ஸாம் 2 பேருக்கு உள்ள இந்த சிமிலரான சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போது சிலபஸ் 2மே எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் குரூப் 4 எழுத போகிறதே இல்லை, எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா, எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும், சரிங்களா. எப்படி 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி நம்ம ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் குரூப் 4 இது எஸ்ஐ, ஓகேங்களா. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் 100 கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி எஸ்ஐக்கும் 100 கொஷின் கேட்பாங்க, ஓகேங்களா. சரி, அடுத்தது பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 எஸ்ஐ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்ட் 1 பார்ட் 2 2ஆக பிரிச்சுருப்பாங்க. இங்கேயும் அப்படி தான். பார்ட் 2வை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐயில் பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சுருப்பாங்க, ஓகேங்களா. சரி, இப்போ குரூப் 4ல் பார்ட் 1 என்னங்க கேட்பாங்க, 75 கொஷின்ஸ் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜுக்கு போயிடும், ஓகேங்களா. மிச்சம் 25 கொஷின்ஸ் உங்களுக்கு பார்ட் 2ல் சைக்காலஜிக்கு போயிடும். சைக்காலஜினா என்னங்க, உளவியல், மேக்ஸ் அண்டு உளவியலுக்கு போயிடும், ஓகேங்களா. அதே மாதிரி தான் எஸ்ஐயுடைய இந்த பார்ட் 2வில் இருக்கக்கூடிய பார்ட் ஏ செக்ஷனில் ஜென்ரல் நாலேஜ் 80 கொஷினும், பார்ட் பியில் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய உளவியல் கொஷின் 60 கொஷினும் போயிடும், சரிங்களா. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்ட் இருக்குது. 1 செகண்ட். இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 75 கொஷின்ஸ் ஜிகே, 25 கொஷின்ஸ் சைக்காலஜின்னு சொன்னோம் இல்லையா. இதில் ஒரு சரியான கொஷினுடைய மதிப்பு 1.5 மார்க், ஓகேங்களா. 1.5 மார்க், அதனால் 1.5 மார்க். இதில் நோ நெகட்டிவ் மார்க், ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இதில் 80 கொஷின்ஸ் ஜிகேல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சரியான கொஷினுடைய வேல்யூ 0.5, அதாவது அரை மார்க்குனால ஒன்று தான், ஆஃப் அப்படின்னாலும் ஒன்று தான், அரை மார்க், ஓகேங்களா. அதே மாதிரி தான் சைக்காலஜிலையும் 60 கொஷின், ஸோ அரை மார்க் அப்படின்னா 30 மார்க், ஓகேங்களா. அப்போது இதில் ஒரு 80க்கு 40 மார்க் வாங்குவீங்க, 60க்குனா 30 மார்க் வாங்குவீங்க. ஆக மொத்தம் 70 மார்க்குக்கு தான் ரிட்டன் எக்ஸாம் நடக்க போகுது, ஓகேங்களா. ரிட்டன் 70 மார்க். இப்போது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75 பார்ட் 1 ஜென்ரல் நாலேஜ், பார்ட் 2
சைக்காலஜி முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 100 தமிழ், இதையும் சேர்த்துக்கணும். அப்போது மொத்தமாக சேர்த்தோன்னா 200 கொஷின்ஸ் எழுதிட்டு வந்துடுவீங்க. ஆனால் எஸ்ஐக்குங்க தமிழ் எழுதணுமே, அது என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா? அது எலிஜிபிள் மட்டும்தான். எலிஜிபிள் எழுதிட்டிங்கன்னா 100க்கு நீங்கள் 40 மார்க் வாங்கிட்டீங்களா, அத்தோடு சரி. அந்த மார்க்கு அத்தோடு சரி. அதுக்கப்புறம்லாம் உங்களுடைய கட் ஆஃபில் இது ஆட் ஆகாது. நீங்கள் எழுதக்கூடியது 70 மார்க்குக்கு அந்த ரிட்டன் எழுதிட்டு வர போகிறீங்களா, மிச்சம் 30 மார்க், 100க்கு 30 மார்க் என்ன வகையில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றத பின்னாடி பார்த்தலாம். அதே மாதிரி 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைமிங் பார்த்தலாம். உங்களுக்கு குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் 180 நிமிஷம் கொடுப்பாங்க. எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் வெறும் 2.5 நிமிஷம் தான், 2.5 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. மொத்தமாக 150 நிமிடங்கள் கொடுப்பாங்க. ஸோ 1 ரைட் கொஷின்ஸ் மீன்ஸ் 1.5 மார்க், 1 ரைட் கொஷின்ஸ் மீர் ஆஃப் மார்க். ஓகேங்களா? ஸோ இதில் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு 100 கேள்விகள் 100 கேள்விகள் இருக்கும். 1.5 மார்க் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் எவ்வளோங்க 150 மார்க்குக்கு எழுதிட்டு வருவீங்க. ஜிகே பொறுத்தவரை 75 வாங்கிட்டு வருவீங்க. 75 மீன்ஸுங்க 150 மார்க், சாரி 150 சொல்லிட்டேன், 112.5 மார்க். ஓகேங்களா? அதேமாதிரி 25 இன்ட்டு 1.5 எவ்வளோங்க? ஓகேங்களா? அப்போது 37.5. அப்போது 150 ஒரு 112.5 அப்புறம் ஒரு 37.5 ஆக மொத்தம் 300 மார்க்குக்கு எழுதிட்டு வெளியே வருவீங்க. ஓகேங்களா? பாருங்கள், கட் ஆஃப்ன்றது வேறு, மார்க்குன்றது வேறு. பார்த்தீங்கன்னா 200க்கு 150க்கு 200க்கு ஒரு 150 கொஷின்ஸ் கரெக்ட் அப்படின்னா அதுக்கு பேர் கட் ஆஃப். ஓகேங்களா? 200 கொஷினுக்கு எத்தனை சரியான கொஷின் அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் கட் ஆஃப். இதுவே 300க்கு அப்படின்னா டோட்டலாக இப்போ 150 மார்க் வாங்கிட்டீங்க. 150 இன்ட்டு 1.5 போட்டிங்கன்னா என்ன வரும்? 150 இன்ட்டு 1.5 போட்டிங்கன்னா 225 வரும். அப்போ இதுதான் உங்களுக்கு 300க்கு மார்க்கு 225. அப்போ மார்க்குனா 300க்கு, கட் ஆஃப்னா 200க்கு. இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகேங்களா? இப்போது இதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் தமிழ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கட் ஆஃபுக்கு தமிழ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தமிழ் நோ கட் ஆஃப் இதில் எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு டார்கெட்டு ஜிகேவும் மேத்தமெட்டிக்ஸும் தான். ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்போது எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 70 வாங்கிட்டீங்க. மிச்சம் 30 மார்க் எங்கேருந்து வாங்குவீங்கன்னா 15 ஃபிசிக்கல். சரிங்களா? 15 ஃபிசிக்கல். 5 மார்க்குன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஸ்பெஷல் மார்க்னு சொல்லுவோம். அடுத்தது இன்டர்வியூனா வைவா. ஓகேங்களா? ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஆக மொத்தம் 30 மார்க் கிடச்சிதுன்னா 100க்கு எழுதிட்டு வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபுல் மார்க் செஷன். ஓகேங்களா? அப்போ 70, 15, 5, 5, 100 மார்க். 100க்கு நீங்கள் எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 85+, 95+ வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோட்டாவின் அடிப்படையில் உங்களுக்கான செலெக்ஷன் கண்டிப்பாக கிடச்சிடும். ஆனால் ரிட்டன் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அடுத்தபடியே நீங்கள் ஃபிசிக்கல் போவீங்க, இன்டர்வியூ போவீங்க, அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறமா தான் செலக்ட் ஆவீங்க. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் காமனாக போய்கிட்டே இருக்குது. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் தமிழுக்கு மார்க் கிடையாதுன்ட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நான் இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும்? அதெல்லாம் கிடையாது. தமிழ் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ குரூப் 4 சைடில் பார்க்கலாம். குரூப் 4 சைடு பொறுத்த வரைக்கும் குரூப் 4க்கு எழுதிட்டு வந்த இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு தெரியுங்களா? அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் நோ மெயின்ஸ். ரிட்டன் எக்ஸாம் முடிச்ச உடனே, ப்ரிலிம்ஸ் முடிச்ச உடனே மெயின்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்குமோ அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ரெண்டாவது நோ இன்டர்வியூ. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நோ இன்டர்வியூ. இதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸே. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் ஜோன் இருக்குது. என்ன தெரியுங்களா? அதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் குரூப் 4 எக்ஸாமினேஷன் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? என்னது? ஃபிசிக்கல். பாருங்கள், இந்த ஃபிசிக்கலில் தான் எல்லாருமே விட்டுருவாங்க. அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபிசிக்கல் இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே குரூப் 4 எக்ஸாம் எழுதின அந்த கேண்டிடேட்ஸ் உள்ளே வரவே முடியாது. இது இந்த லைஃப் லைன் இருக்கு இல்லையா, இந்த வேலி தாண்டி உங்கள் ஜம்ப் அடித்து உங்களை போட்டி போட உள்ளே வர முடியாது. அவங்கள ரிட்டன் எக்ஸாமோட சரி. புரியுதுங்களா? என்ன தான் கட் ஆஃப் ஏற்றினாலும் கிரவுண்டுக்குள்ளே யார் அந்த ஆட்டம் போட்டு 5 ஸ்டார் வாங்கி உள்ளே ஃபைனல் வரைக்கும் வராங்களோ அவங்களால தான் உங்களுக்கு வேலை போகுமே தவிர, இந்த கட் ஆஃப் வாங்கினாலும் கிரவுண்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்க முடியாது அவங்களால. ஏன்? ரோப்லேயே விட்டுருவாங்க, 400 மீட்டர் விட்டுருவாங்க, 1500 மீட்டர் விட்டுருவாங்க, லாங் ஜம்பில், ஷார்ட் புட்டில், ஹை ஜம்பில் எல்லாத்துலையும் விட்டுருவாங்க. என்ன தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கட் ஆஃப் ஏற்றினாலும் சரி, ஆனால் உள்ளே இவங்க உள்ளே வர முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இவங்க காமனாகவே 1200 மீட்டர் ஓடுவாங்களா? முடியாது. ரோப் ஏறிடுவாங்களா? முடியாது. ஷார்ட் புட் குண்டு எரிஞ்சிருவாங்களா? முடியாது. 400 மீட்டர் ஓடிடுவாங்களா? ஒரே ரவுண்டு சுற்றிட்டு வரணும் முடியுமா? முடியாது. லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் முடியவே முடியாது. 1000ல் ஒருத்தி எம்மா அந்த மாதிரி இருக்கிறவங்க வேணால் பண்ணலாம். அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட்டுக்க வேணாம். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஃபுல்லாக மார்க் கெயின் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். நீங்கள் நல்லா ரிட்டனில் எவ்வளோ நீங்கள் நல்லா வெயிட்டேஜ் அடிக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கலும் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக அடிப்பீங்க. ஓகேங்களா?
அதனால் நீங்கள் குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 2 யார் உள்ளே வந்தாலும் ஃபிசிக்கலில் உங்களை அடிச்சிக்கவே கூடாது. அடிச்சிக்க முடியாதுன்ற அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் டோன்ட் வரி. நீ என்ன தான் எஸ்ஐ படிக்கும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்து நம்மளை இன்வால்வ்மெண்ட் பண்ணி கட் ஆஃப் ஏற்றி விட்ருவாங்கன்ற பயம் வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு டோன்ட் வரி. நீங்கள் எப்பவும் போல இருங்க. நான் சொல்கிறது தான் எல்லா வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருந்தீங்கன்னா போதும். யுவர் ஜாப் யுவர்ஸ் ஆல்வேஸ். ஓகேங்களா? உங்கள் ஜாப் எப்போவுமே உங்களுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? அதனால் இப்போவே நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய அப்ளிகேஷன், புக்கு எதுலேயுமே எல்லாத்துலேயும் விட்டு வைக்காதீங்க. உங்கள் நேம் எழுதி ஒரு ப்ராக்கெட்டில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எழுதி கனவுகள் அப்படியே வெறிய ரத்தத்தில் ஊற வைங்க. ஸோ அதனால் நீங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் உங்களுக்கான சீட்டு அந்த வீல் சேரில் துண்டு போட்டு உக்காந்து சும்மா அந்த தேசிய கொடிக்கு முன்னாடி அந்த சிங்கம் இருக்கும் இல்லைங்களா, அசோக சின்னத்துக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் பச்சை மயில கையெழுத்து போட்டு சீல் வைக்கணும். அப்படி நீங்கள் நினச்சி பார்த்து இமேஜின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாப் உங்களுக்கு தான். சரிங்களா? குரூப் 4 விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சரிங்களா? காக்கி சட்டைக்கு இருக்கக்கூடிய மரியாதை ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே உங்களுக்கு செல்லுபடியாகும். நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட்டை தாண்டிட்டிங்கன்னா நீ யாருக்குமே தெரியாதுங்க. நீங்கள் காக்கி சட்டை மாட்டிக்கிட்டு நியூ டெல்லி, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் ஐடி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூவே தனி. ஓகேங்களா? அதனால் குரூப் 4 வந்து நான் பதவியை ரொம்ப லோவாக நான் சொல்லலை. கம்பேர் தன் குரூப் 4 காக்கி சட்டை இஸ் வெரி ஹையர் ஆல்வேஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கான ஜாப் உங்களுக்கு தான். அதனால் நீங்கள் வந்து டீமோட்டிவேட் ஆகுறதோ, அவங்க வந்துடுவாங்களோன்ற மாதிரி பயந்துக்கிறதோ, நீங்கள் அப்படியே மனப்பதட்டம் அடைகிறதோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் போலீஸ் ஆகணும்னு விருப்பப்பட்டால் மட்டும் பார்த்தாது. போலீஸாகவே நீங்கள் இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்கணும். ஒரு போலீஸாகவே ஒரு மிடுக்காக நடக்கணும். போலீஸாகவே உங்களை நீங்கள் சித்தரிச்சிக்கணும். போலீஸ் மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணணும். போலீஸ் மாதிரி பேசணும். போலீஸ் மாதிரி கர்ஜிக்கணும். போலீஸ் மாதிரி யோசிக்கணும். போலீஸ் மாதிரி உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும். போலீஸ் மாதிரி எப்பவுமே மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருக்கணும். கண்டிப்பாக உங்களை ஜாபை யாராலுமே தடுக்க முடியாது. ஓகேங்களா? இப்போவே வேலையை ஆரம்பிங்க. ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே யார் வந்தாலும் சரி, யார் வரலாலும் சரி, உங்கள் ஜாப் இஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு 1000 பேத்தில் ஒருத்தருடைய மனசுலையாவது ஒரு ஃபயர் ஏற்படுத்தி அவருடைய மனசை மாற்றி அவருடைய ஜாப் கன்ஃபார்ம் ஆக்க என்னுடைய வீடியோ 0.5% கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதே போல் காக்கி சட்டையை மாட்டி ஆகணும் அப்படின்னு துடிதுடிப்பாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் குரூப்புக்கும் தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஸ்டேட்டஸில் கூட வைங்க. நிறைய பேர் இந்த குழப்பத்தில் ரொம்ப அப்படியே மண்டை குழம்பி இருப்பீங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவை ரொம்ப ஷேர் பண்ணி பயனுள்ளதாக மாற்றுங்க. இதே போன்ற காக்கி சட்டை விஷயங்களில் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் போட போகிறேன். அதனால் காக்கி சட்டை வெர்ஷன் 1.0 இந்த வெர்ஷன்ஸில் உங்களுக்கு அதிகப்படியான டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். மேற்கொண்டு இதே போன்ற சேனல்ஸை வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் தட்டி விட்டு உங்களுக்கான கமெண்ட்டை தெரிவிச்சுட்டு போங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் அடுத்த வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.